உலகெங்கும் இருந்து மிகப்பெரிய பேராதரவு கொடுத்து வரும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு கடகடன்னு ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வந்து நிற்கிது. நம்மளே எதிர்பார்க்கல. பல போராட்டங்கள், பல பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் சமாளித்து கிட்டத்தட்ட அந்த வருடத்துடைய ஒரு பகுதிக்குள்ளே நுழைய போகக்கூடிய சூழ்நிலை இந்த ஜூலை மாதமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட இந்த ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு கிரகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் அப்படியே சரியான முறையில் பயன்படுத்தி நீங்கள் சிறப்படைஞ்சிங்கன்னா அதுவே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஸோ இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் இந்த ஜூலை மாதத்தில் கிடைக்க போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்கிறத வீடியோ தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோவும் பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்க என் நம்பிக்கையோடு உங்களுக்கு வீடியோ சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உறுதியாக உண்டு. இந்த மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விஷயம்லாம் கிடைக்க போகுது, என்னென்ன மாற்றங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நம்முடைய மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியம் உறுதியாக உண்டு. அதேபோல் வேலையில் இடமாற்றம் அடையலாமா வேண்டாமா, இல்லை இருக்கிற வேலையை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாமா, இவங்க தொல்லை தாங்க முடியல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய மனம் உங்களுக்கு இருந்தால் அதை மாற்றி அமைத்து உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பெற்று இடமாற்றம் பெறக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. அதேபோல் மகர ராசி என்பவர்களை யாரெல்லாம் திருமண வாழ்க்கைக்காக வெயிட் பண்ணுறீங்களோ, எப்படியா கல்யாணம் முடியணும் சார், நாங்கள் பார்க்காத வரன்கள் கிடையாது, மேட்ரிமோனியில் பதிஞ்சு வச்சிட்டோம், அதுபோல் சொந்தக்காரங்களை சொல்லிட்டோம், அதுபோல் நம்ம தெரிஞ்ச உறவுகள் நட்பு எல்லா இடமும் சொல்லிட்டோம் சார், ஆனால் எங்களுக்கான ஒரு வரன் கிடைக்க மாட்டேங்கி, எங்களுக்கான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கவலையும் ஒரு எண்ணமும் இருக்குன்னா, உங்களுக்கான வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திப்பதற்கான ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மாதம் இறுதி வரையும் உங்களுடைய ரொட்டேஷனை உங்களுடைய வேலையை பார்த்துக்கிட்டே முழு சிந்தனையும் திருமணத்துக்கான ஒரு நகர்த்தக்கூடிய செயல்பாடாக ஷைலில் ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ தான் என்ன ஆகும், உங்களுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை நீங்கள் சந்திக்க முடியும். அதேபோல் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் நிறைய போராட்டங்களையும், காதலில் நிறையா பிரச்சனைகளையும் நிறைய போராட்டங்களையும் யார் அதிகமாக சந்திப்பான்னா ஒரு 5 ராசிக்காரங்க சந்திப்பாங்க. அதில் கையை தூக்குங்கன்னா முதலாக அதிகமாக தூக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட நிலையில் உள்ள உங்களுடைய அழுத்தம், உங்களுடைய தேவையில்லாத மனக்கசப்பு எல்லாம் விலகப்படும். சரியா? உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை வலிமைப்படும். காதலில் ஏதாவது சின்ன சிக்கல், சின்ன பிரச்சனை இருக்குது, ஏதாவது ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னா அந்த அழுத்தமும் சரியாகும். பொதுவாகவே என்னைய பொறுத்தவரை இந்த மகர ராசிக்காரங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னா என்னென்னா, மற்றவங்களுடைய கவலைகளையும் மற்றவங்களுடைய கஷ்டங்களையும் என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுடைய கஷ்டமாக நினச்சி அவங்கள சரி செஞ்சு விடுவீங்க. இது உங்களுடைய பெரிய ப்ளஸ். உங்களுடைய இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா, சரி செஞ்ச பிறகு கூட அவங்க லைஃப்பில் இன்னும் ஒரு பெரிய லெவலுக்கு போகணுங்கிறத ஒரு மையப்புள்ளியாக வச்சுக்கிட்டு அவங்களுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஹெல்ப்பிங் மைண்டு, அவங்களுக்காக யோசிக்கிறது, இந்த விஷயங்களில் உள்ளே போய் கடைசியில் என்னாச்சு, ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்வால்மெண்ட்டாக போய் உங்கள் லைஃப்பில் பல விஷயங்களை, பல முன்னேற்றத்தை, பல ஏற்றங்களை நீங்கள் சந்திப்பதற்கு பல போராட்டங்களை சந்தித்தீங்க, பல கஷ்டத்தை சந்திச்சிங்கிறது உண்மை. சரியா? அப்போ இங்கே ஒரு பிளான் நீங்கள் ரெடி பண்ண போகிறீங்க. ஏற்கனவே நிறைய பிளான் போட்டேன் சார், நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க தெரியும், நீங்கள் உங்களுக்காக வாழ கற்றுக்கோங்க.
உங்களுடைய சிந்தனைகளை கரெக்டாக கொண்டு போங்க. அப்படி தான் நீங்கள் சொல்ல போகிறீங்க இல்லையா? உண்மை தான். ஆனால் அதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி, சரியா, காலையில் எழுந்தவுடன் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சாலும் சரி, 5:30க்கு எழுந்திரிச்சாலும் சரி, மேக்ஸிமம் 6 மணிக்குள்ளே எந்திரிக்கக்கூடிய மகராசிக்காரங்களுக்கு வெற்றி உடனே கிடச்சிடும். சரியா? அப்போ காலையில் வெள்ளனே எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்களுடைய கண்ணாடியை பார்த்து உங்களுடைய மனசில் உள்ள கவலைகள், உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய கடந்த காலங்களில் நடந்த ஏமாற்றங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 15 நிமிஷம் கண்ணாடியை பார்த்து பேசுங்க. ஏன் இப்படி இருக்கேன், எதுக்காண்டி இருக்கேன், இனிமேல் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே உங்கள் கண்ணாடியை பார்த்து பேசி கேட்கும் போது அந்த என்ன சொல்லணும்னா அந்த ரிஃப்ளெக்டிங் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த எனர்ஜி பவர் உங்களை யாருமே பயன்படுத்தி கொள்ளாமல், சுயநலமாக பயன்படுத்தி கொள்ளாமல், உங்களை நீங்களே பயன்படுத்தி உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை உறுதியாக உண்டு. ஸோ லாஜிக்காக அதை செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சுன்னு சொல்லக்கூடிய மகராசிக்கான குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு அதிகமான நண்பர்கள் இருப்பீங்க. செய்யலாமா வேண்டாமாங்கிறத கூட சில மகராசிக்காக இந்த காலகட்டம் என்ன பண்ணுவீங்க, கண்ணாடியை பார்த்து பேசக்கூடிய எல்லாமே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ நம்பிக்கையோடு செய்யுங்க. நல்ல மாற்றத்தை, நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த ஜூலை மாதம் மகராசி என்பவர்களுக்கு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக, முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற செயல்பாடு, மாற்றங்கள் எல்லாத்தையும் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது தவிர்த்து இது நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா பொது பலன்களுடைய செயல்பாடு. ஜூலை மாதத்தில் கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்களுடைய இருக்கும் இடத்த வச்சு உங்களுக்கு ஒரு 20-30% என்ன பண்ணியிருக்கோம், உங்களுடைய வாழ்க்கையுடைய என்ன சொல்கிற ஆசைப்படக்கூடிய விஷயங்கள், கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். ஸோ இதை தாண்டி உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கலாம். இது எப்போ நடக்கும், அது எப்போ நடக்கும், எப்போ கிடைக்கும், எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். காதலில் எப்போ வெற்றி பெறுவேன், கல்யாணம் நடக்குமா நடக்காதா, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, நம்மளையே டார்கெட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த வில்லங்கள் நம்ம விட்டு போவாங்களா மாட்டாங்களா. ஸோ அப்படி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்குன்னா அத்தனை விதமான கேள்விகளுக்கும் மிக துல்லியமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆராய்ந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் சொல்ல நான் காத்திருக்கேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டால் என்ன செய்யணும்னா, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிடுங்க. உங்களுடைய முழு விவரங்களையும் செக் பண்ணிவிட்டு உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல நான் காத்திருக்கிறேன். நீங்கள் அப்பாயின்மெண்ட் டைம் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரும் நம்முடைய நேயர்களாகிய உங்களுக்கும் எனது மனதார நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறி தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். எல்லா ஊர்லேயும் சாமியை அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கறைய வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடமாக இருக்குது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை.
ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்களில் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.